4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு நேற்று முன்தினம் தொடங்கியது. நேற்று வரை 10 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் 3வது நாளான இன்று மேலும் பலர் மனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமலிங்கம். வணக்கம் ராமலிங்கம். 3ஆம் நாளான இன்று ஒட்டப்பிடாரம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் எத்தனை மணிக்கு துவங்கியது? இது குறித்த கூடுதல் தகவலை சொல்லுங்க. அதாவது காயத்ரி, இப்போ நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுது. இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ஒட்டப்பிடாரம் தொகுதியில் மட்டும் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா இதில் அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு அருகே கயத்தார், அதாவது ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளிட்ட கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். அந்த சூழ்நிலையில் அவருக்கு இங்கே ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அது தற்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் 60 லட்சம் ரூபாய் செலவில் தற்போது அந்த பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் அல்லாமல் வீரன் சுந்தரலிங்கனார், அதாவது அவர் பிறந்த ஊரான கவுரநகிரி பாஞ்சாலங்குறிச்சி அடுத்த அவர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ந்தவராக கருதப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் கப்பலோட்டிய வெள்ளையனை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழன் வஉசி பிறந்த இடமும் அங்கே உள்ள மணிமண்டபமும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் பங்கு வகித்திருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டும் ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் அமைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர் பிறந்த ஊரும் பாஞ்சாலங்குறிச்சி அடுத்து. இப்படி வரலாற்று சாதனை மிக்க வாய்ந்ததாக கருதப்படும் இந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் இது கடந்த 77 நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து அவர்கள் அதாவது 10 முறை இந்த தேர்தல் 10 முறை நடைபெற்றிருக்கு 2016 வரை. இந்த 10 முறை பார்த்தோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே அதிக அளவில் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது என்று சொல்லலாம். வரலாற்று சாதனைக்கு சிறப்பு மிகுந்த இடமாக கருதப்படுகிறது இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதி. அந்த அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இது திகழ்ந்து வருகிறது என்று எந்தவித மாற்று கருத்து முறை. இந்த தொகுதியை அதாவது தக்க வைப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வரலாற்று சாதனை படைப்பதற்காக அதாவது வீரன் சுந்தரலிங்கனார் பிறந்த ஊரான கவுரநகிரியில் பிறந்த அதே ஊரில் பிறந்த மோகன் என்பவர் களம் இறக்கப்பட்டுள்ளார். அவர் தொடர்ந்து இந்த வரலாற்று சாதனை படைக்க இருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வரலாற்று சாதனை முறியடிப்பதற்காக திமுக சார்பில் சண்முகையாவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சுந்தரராஜும் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கு இடையில் பார்த்தோம்னா கடந்த 2 நாட்களாக ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2 நாட்களில் யாருமே வேட்புமனு தாக்கல் செய்ய வரவில்லை. இன்று நாம் தமிழர் சார்பில் தாக்கல் செய்யப்படலாம் என தெரிய வருகிறது 3ஆம் நாளான. இதற்கிடையில் தென்மண்டல ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் பார்த்தோம்னா ஒட்டப்பிடாரம், புதியம்புத்தூர், தட்டப்பாறை, புதுக்கோட்டை, மொரப்பநாடு ஆகிய உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார். பாதுகாப்பு பணிகள் எவ்வாறு அமைப்பது குறித்தும், தலைவர்களுடைய பிரச்சாரம் எவ்வாறு அமைவது, அவர்கள் வந்தால் எந்த மாதிரி பாதுகாப்பு குறிப்பது கொடுத்து ஆலோசனை நடந்தார். தொடர்ந்து அவர் தங்கியிருந்து இன்று சிறுவைகுண்டம், கருங்குளம், செய்திங்கநல்லூர், மணியாச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்றும் அவர் ஆலோசனை நடத்துகிறார். ஒவ்வொரு பகுதியிலும் தலைவர்கள் வரும்பொழுது அதனுடைய பாதுகாப்பு குறித்து அந்தந்த மாவட்ட டிஎஸ்பிகளோடும் மாவட்ட எஸ்பியிடமும் கலந்துரையாடி அந்த ஆலோசனைக்கு பிறகு எவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதும், பதட்டமான வாக்குச்சாவடிகள் எதை என்பதை கண்டறிந்தும் அதற்கு ஏற்றவாறு பணிகளை பார்ப்பதற்கும் அவர் தொடர்ந்து தங்கியிருந்து அதனுடைய ஆயத்த பணிகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்தோம்னா தொடர்ந்து 2 நாட்களும் எந்தவித மனு தாக்கல் பெறாமல் இருந்தாலும், ஆனால் தொடர்ந்து 19க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் இங்கு உள்ள வேட்பாளர்கள் வாங்கி சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி. ராமலிங்கம், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. மீண்டும் இதை பற்றி பேசுவதற்காக இணையலாம். தற்போது 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த நிலையில் 3வது நாளான இன்றும் மேலும் பலர் மனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். 3ஆம் நாளான இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கிவிட்டதா? இதுவரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர்? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் காயத்ரி. அதாவது நடைபெறக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியாகும். திருப்பரங்குன்றத்தை பொறுத்த மட்டிலே முருகனின் அறுபடை வீடுகளில் 1ஆம் படை வீடான இந்த திருப்பரங்குன்றத்திலே அனுதினமும் பிற மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் பிற வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து போகக்கூடிய இந்த பகுதியில் 1957ஆம் ஆண்டிலிருந்து இங்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலிலே சட்டமன்ற தொகுதியான இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஒருமுறை தேமுதிகவும் 3 முறை காங்கிரசும் 8 முறை அதிமுகவும் வென்றுள்ளது. ஆக 8 முறை அதிகமான தேர்தலிலே இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுகவின் கோட்டையாக திகழக்கூடிய இந்த பகுதியில் நேற்றைய தினம் தலைமை கழகம் அதிமுகவுடைய வேட்பாளரை அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்ட இந்த சட்டமன்ற தொகுதி விருதுநகர் பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியாகும்.
ஸ்லேமான், கீழக்குயில்குடி, மேலக்குயில்குடி உட்பட்ட கிராமங்களும் மற்றும் ஹார்விப்பட்டி, திருப்பரங்குன்றம் முதலான முக்கிய கிராமங்களில் வகிக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே பிரதான தொழிலாக இருக்கக்கூடியது நெசவு தொழில் மற்றும் விவசாயமாகும். மேலும் உலக புகழ்பெற்ற மல்லிகைப்பூ, அதாவது மதுரை மல்லி இந்த பகுதியிலிருந்து குறிப்பாக பெருங்குடி, பரமுப்பட்டி, கீழக்குயில்குடி, மேலக்குயில்குடி, வடபழஞ்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் அதை பதப்படுத்தக்கூடிய வகையில் இங்கே தொழிற்சாலைகள் ஏதும் இல்லை. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்கும் வண்ணம் தொழிற்கூடங்களும் அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மேலும் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட வேட்புமனு தாக்கலானது நேற்று வரை 4 சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 44 வேட்பு மனுக்கான விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. பிரதான கட்சிகளை சார்ந்த எவரும் தற்போது வரை வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. நாளை திமுகவின் சார்பாக வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது காலை 11 மணிக்கு துவங்கிய தற்பொழுது வரை எந்தவொரு சுயேட்சை வேட்பாளர்களும் இன்று தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வரவில்லை. காயத்ரி, இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.